போட்டுறீங்களா? பாட்டு பாடிடலாமா? ரெடியா எல்லாருமே? ரெட்டத்தல அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய் ரெட்டத்தலை டபுள் கெட்டப்பில் வந்திருக்காரு. ஒத்த தலைக்கு தேட்டர் பயங்கர வைபாக இருக்கும். ரெட்டத்தலையாக வந்திருக்காரு, இன்னும் செம்ம வைபாக இருந்துச்சு. ரெண்டு கெட்டப்லேயுமே பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காரு சொல்லலாம். ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்க்க ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே செம அழகாக இருக்காங்கன்றதால ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா இவர் ஏற்கனவே ஆக்ஷன்லாம் பயங்கரமாக தான் பண்ணுவார், இதில் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தனுஷ் பாடின பாட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அது வந்து அருண் விஜய்க்காக அவர் பாடி கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்கு. ஓவராலாக படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அந்த அருண் விஜயுமே பெரிய டானு, இந்த அருண் விஜயும் பெரிய டானுன்னு தான் காட்டியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு டான் நடிச்சிருக்காங்க. அதனால தான் ரெட்டத்தலை. படம் சூப்பராக இருக்குது. செம படம் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் அவரே வந்துட்டாரு. ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வந்து என்னவா கேட்டுட்டு இருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு. ஐயோ சவுண்ட்ல ஒண்ணுமே பேசுறேன். மியூசிக் நல்லா இருக்கு. அவரோட ஆக்ஷன் ஃபிலிம் இது. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. வேரியேஷன் கொடுத்துருக்காரு, டபுள் ஆக்டிங், ரெட்டத்தலைன்றதுக்கு. ஸோ அவரோட ஃபைட் சீன் தான் ஹைலைட்டே. அதுக்காகவே வந்து படத்தை பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்களும் செம்மையா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. சாங்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து எப்படி சொல்றது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெண்டு கேரக்டருமே, ஒரு கேரக்டர் சீக்கிரம் முடிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். இன்னொரு கேரக்டர் ப்ரோட்டா வருது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாடலேஷன் தான். நீயும் கேங்ஸ்டர், நானும் கேங்ஸ்டர். அதனால் டிஃப்ரெண்ட் காட்ட முடியாது. காட்டினா அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இவர் சாஃப்ட் இல்லைல்ல, ஒருத்தர் சாஃப்ட்டோ இன்னொருத்தர் கேங்ஸ்டரோ இல்லை, ரெண்டு பேருமே கேங்ஸ்டர். அதனால தான் ரெட்டத்தலை. நீயும் கேங்ஸ்டர் தான், நானும் கேங்ஸ்டர் தான். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உன்னோட நான் மாஸ்டரா, அந்த பொசிஷனில் ஃப்ளாஷ்பேக் பார்த்தா உன்னோட நான் மாஸ்டரான்னு தெரியும். அதனால தான் ரெட்டத்தலை ரெண்டு பேரும் கெத்துன்னு மோடில் போகிறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி இல்லை, அது வந்து ஏமாத்தின்னு போகுது, அது ஓடுறது. அது பொண்ணுங்கள்லாம் நிறைய பொண்ணுங்கள்லாம் காசுக்காக ஓடல, அதெல்லாம் பச்சையாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் தாராளமாக வரவேற்கிறேன். நல்லா இருக்கும் வர. ஆமாம், உண்மையாக காட்டிடுறாங்க. லவ்வர்ஸில் எத்தனை பேர் காசுக்காக கட்டி ஊற்று, எத்தனை பேர் உங்களை இல்லை நீங்கள் அனுபவம் பண்ணனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு எதனா இது இருக்கலாம், அதை தான் வந்து பச்சையாக காட்டியிருக்காங்க. இதை மாரி நான் பசங்க லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பாக போகணும். யாரு அதான் அவன் தான், அதுதானே மெசேஜ். ஏன்னா லவ்ல ஒன்றுமே இல்லை, காசு தண்டான்னு காட்டுறாங்க. அது ஆகணும் தான், அதுதான் சொல்ல வரேன். பிரேக்கப் தான் ஆகணும். ஃபைட்டுலாம் அப்படியே அதிர்ச்சி போகும், அவங்களுக்கு சீட்டில் ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி மியூசிக்லாம் ஒன்று இருந்தால் படம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, அருண் விஜய் வந்து டியூவல் ரோலில் வந்திருக்காரு. டியூவல் ரோலில் வரும்போது ஒருத்தர் வந்து பணக்காரனாக காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்து நார்மலாக ஒரு மிடில் பர்சன் மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி. ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு தனித்தனி திடீர்னு வந்து மீட் பண்ணுறாங்க. திடீர்னு மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் பணக்காரன்றதுனால அந்த இடத்துல இவர் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இது பண்ணுறாங்க. அதாவது இதில் என்னன்னா, இவங்க வந்து லவ் பண்ணுறாரு, அருண் விஜய் வந்து லவ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அந்த அருண் விஜய் வந்து போட்டு தள்ளிட்டு நீ போய் அந்த இடத்துல போய் உக்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வர்ற பிரச்சனை தான். அந்த ஹீரோயின் வந்து அவங்கள ஏற்றி விடுவாங்க. அதில் வர ஒரு பிரச்சனையில் இது எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் தான் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் காட்டல. எல்லாருமே எப்படி காட்டியிருக்காங்கன்னா, திடீர்னு எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு அருண் விஜய் காட்டுறாங்க. அவர் பேர் வந்து தர்மேந்திராவா உபேந்திராவா ஏதோ சொல்கிறாங்க, உபேந்திரா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒரு பேர் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து வேறு இடத்துல போகிற மாதிரி தான் காட்டுறாங்க.
அதில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அந்த மாதிரி தான். ஆமாம், இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜான் விஜய் வந்து பணக்காரனாக காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு நார்மலாக காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு, அவரே வந்து ஒரு பெரிய டான் மாதிரி காட்டி ஃபினிஷ் பண்ணுறாங்க. பேராசை பெரு நஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த புத்தா கோட்டை போட்டு முடிக்கிறாங்க. இதான் கிளைமேக்ஸ். யார் அவங்க ஒரு வில்லி அது ஆக்சுவலி. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க தான் ஏற்றி விட்றாங்க, நம்மளுக்கு வந்து பணம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இவர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து திருப்பி போயிட்டு அது பணத்துக்காக இது பண்ணி ரெடி பண்ணி போயிட்டே இருக்காரு. அவங்களும் ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி தான். அந்த லவ் நோக்கி இவர் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஆக்டிங் ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸாக வராரு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் நல்லா கவுண்டரு பயங்கரமாக அடிக்கிறாரு, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் காட்டுறாங்க, நல்லா இருக்குது. சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய சீன்ஸ் வந்து டக்குன்னு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு என்னடா இது இப்படி வருது அந்த சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரினா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. பட் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. 16+ தானே இது, அதனால் குழந்தைங்களாம் வந்து பார்க்கும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற படம் தான், வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எல்லாருமே. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ்.